கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்களுடைய இஸ்லாமிக் தமிழ் துவா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த துவா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு துவாவாக இருக்கு. இந்த துவாவை வறுமையிலையும் கடனிலையும் வாடிட்டு இருந்த ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவாவா இந்த துவா இருக்கு. இந்த துவாவானது நம்ம வாழ்வில் வரக்கூடிய 8 முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கு. இந்த துவாவை நம்ம ஓதுறதுனால நம்ம வாழ்வில் வரக்கூடிய 8 மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கிறோம். இந்த ஹதீஸானது புகாரில 6369வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. ஒரு முறை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கவலையோட பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்து, அபு உமாமாவே நீங்க ஏன் இப்படி கவலையா இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கடன் ரொம்பவே அதிகமாக இருக்குது, நான் என்னோட கடனை நினச்சி ரொம்ப கவலையில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்து இந்த துவாவை காலையிலையும் மாலையிலையும் ஓதும்படி அவங்களுக்கு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு இருந்த கடன் எல்லாமே தீர்ந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக சொன்னாங்களாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதுனதாக சஹாபாக்கள் பலரும் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த துவாவானது வெறும் கடனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்வில் வரக்கூடிய 8 முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வானதாக இருக்கு. இப்போ அந்த துவா என்னங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் ஹம்மி, கவலையிலிருந்தும், வல் ஹஸனி, துயரத்திலிருந்தும், வா ஊதுபிக்க மினல் அஜிசி, பலவீனமாவதை விட்டும், வல் கெசலி, சோம்பல் தனத்தை விட்டும், வா ஊதுபிக்க மினல் புஹ்லி வல் ஜுபுனி, கஞ்சத்தனம் மற்றும் பொறாமைப்படுவதை விட்டும், வா ஊதுபிக்க மின் அலபதி தைனி, கடன் பெருகுவதிலிருந்தும், வகஹரிர் ரிஜாலி, மனித ஆக்கிரமிப்பிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவாவை நம்ம ஓதுறதுனால நம்ம அல்லாஹ்விடத்துல கவலையிலிருந்தும், துயரத்திலிருந்தும், பலவீனத்திலிருந்தும், சோம்பல்தனத்திலிருந்தும், இப்போ நம்ம ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா அந்த நிலைமையிலிருந்து நம்ம இறங்கி நம்மளோட நிலைமை குறைவதிலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும், பொறாமையிலிருந்தும், கடன் பெருகுவதிலிருந்தும், மனிதர்களோட ஆக்கிரமிப்பிலிருந்தும் நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறோம். இந்த துவாவை நம்ம ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் ஓதணும். இன்னும் காலையில ஓதும் போது காலையிலையும் மாலையிலையும் 3 தடவை ஓதணும்னா சிறப்பானதாக இருக்கும். கேட்டதின்படி அமல் செய்ய அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.